சத்ரு பண்றதெல்லாம் குற்றம் சாட்டுகின்றார். உங்களை இன்னும் கீழ்ப்படுத்தி உங்களை இன்னும் அழிக்கணும், அதான் அவனுடைய நோக்கம். ஆனா பரிசுத்தாவியானவர் குற்ற உணர்வை தருகின்றார். அப்படின்னா தவறுகளை நமக்கு உணர்த்தி அதை சரி செய்து நம்மை இன்னும் உயர்த்தி இன்னும் நமக்குள் தேவ கிருபையை விளங்க செய்வதுதான் பரிசுத்தாவியானுடைய வெளியேறப்பெற்ற கிரியை என்று நான் சொல்லுவேன். நீங்கள் குழியில் இருக்கும் பொழுது, நம்பிக்கை இழந்த நேரங்களில், இருள் சூழ்ந்திருக்கின்ற நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய செவியை சாய்ப்பது அவசியம். அதனாலதான் ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா 1:9, பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திடன்கொள், தைரியமாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா என்று ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு. உங்களையும் பார்த்து சொல்றாரு, குழியில் இருக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை அப்படி நீங்க கேட்க பழகணும். நீ பயப்படாத, திடன்கொள், தைரியமாயிரு, தேவன் என்னோடு கூட இருக்கின்றார் என்று உங்களை பார்த்து நீங்கள் பேச வேண்டியது அவசியம். ஏசாயா 43 தேவனுடைய வார்த்தை இப்படிதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு ஏசாயால, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்கும் பொழுது யாருக்கோ எழுதப்பட்டது என்று நீங்கள் வாசிக்க கூடாது. உங்களுக்கென்று நீங்கள் இப்பொழுது கடந்து செல்கின்ற பாதைக்கு, சூழ்நிலைக்கு தேவனுடைய வார்த்தை பேசப்படுகின்றது என்று நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் இருதயத்திற்குள் விசுவாசம் பிடித்துக் கொள்ளும். நீங்க உங்களை பார்த்து சொல்லணும், எந்த தண்ணீரும் என்னை மூழ்க செய்யாது, எந்த நெருப்பும் எந்த அக்னியும் என்னை மேற்கொள்ளாது, தேவன் என்னோடு கூட இருப்பதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஆழமான தண்ணீர் வழியாக நான் நடந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தேவன் என்னோடு கூட இருப்பதனால எனக்கு எல்லாவற்றையும் தேவன் சாதகமாக மாற்றி கொடுப்பார், எல்லாவற்றையும் கைகூடி வர செய்வார். என்னுடைய தேவன் எனக்காக யாவற்றையும் செய்வார், எதை துவங்கினாரோ அதை என்னுடைய தேவன் முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நாம் அந்த குழியில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை பிரகடனம் செய்யும் பொழுது சத்ருவின் வல்லமையோட வார்த்தைகள் வல்லமையை இழந்து தேவனுடைய வார்த்தை நமக்குள் விசுவாசத்தை எழுப்பி அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபையை தருவார்.